வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நாம இன்னைக்கு பயணிக்கக்கூடிய இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ஃபேமஸா சொல்லப்படுற பனசங்கரி அம்மன் கோயிலுக்கு தான் பயணிக்க போறோம். இந்த கோயில் பாத்தீங்கன்னா பெங்களூரு பனசங்கரி பகுதியில உள்ள கனகபுரா ரோட்ல தான் வந்து அமைஞ்சிருக்குது. இந்த கோயிலுக்கு பக்கத்துலயும் பாத்தீங்கன்னா பனசங்கரி பஸ் ஸ்டாண்ட் கூட அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி பனசங்கரி மெட்ரோ ஸ்டேஷன் கூட அமைஞ்சிருக்குது. கோயிலுக்குள்ள பார்க்கிங் ஸ்பேஸ் வந்து அதிகமாவே இருக்கிறதுனால நம்ம கார் பைக் எது வேணாலும் நம்ம உள்ள கொண்டு போய் பார்க் பண்ணிடலாம். பெங்களூரியன்ஸ் மக்களிடையே ரொம்ப ஃபேமஸா சொல்லப்படுற இந்த பனசங்கரி அம்மனுக்கு தேவி ஷகாம்பரி அப்படிங்கிற இன்னொரு பேரும் உண்டு. இந்த கோயில எழுந்தருளி இருக்கக்கூடிய பனசங்கரி அம்மன் நம்ம கழட்டதை நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் கொண்டிருக்கிறதுனால திரளான பக்தர்கள் வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமையில இங்க கூடுறத நம்ம பார்க்க முடியும். தேவி பனசங்கரி அம்மன் வந்து துர்காவோட ஒரு அம்சம்னே சொல்லலாம். அதனால ராகு காலத்துல நடக்கக்கூடிய துர்கா பூஜை வந்து ரொம்ப ஸ்பெஷலாவே கருதப்படுது. ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ஒரு பெண் ரூபத்துல வந்த அம்மன் வந்து பூஜாரி கிட்ட ராகு காலத்துல பூஜை நடத்துமாறு கேட்டுக்கிட்டாங்களாம். அதை கருத்துல கொண்டுதான் இன்றளவும் கூட ராகு காலத்துல இந்த துர்கா பூஜையானது நிகழ்த்தப்படுது. அந்த நேரத்துல திரளான பக்தர்கள் வந்து வழிபடுறத நம்ம பார்க்க முடியும். பனசங்கரி அம்மனோட இனிஷியல் கோயில் பாத்தீங்கன்னா கல்வெட்டுகளின்படி 7ஆம் நூற்றாண்டிலே கட்டியிருக்காங்க. கிபி 603 கல்யாணி சாளுக்கியர் காலத்துல ஜகதேமல்லா அவங்க தான் முதல்ல பனசங்கரி அம்மனோட உருவத்தை வந்து நிறுவியிருக்காங்க. அதுக்கப்புறம் புதுப்பிக்கப்பட்ட கோயில் பாத்தீங்கன்னா 1750 மராட்டிய தலைவரான பரசுராம் அகலே அவங்களால தான் வந்து கட்டப்பட்டிருக்குது. முதல்ல கட்டப்பட்ட கோயில் பாத்தீங்கன்னா திராவிட கட்டடக்கலை பாணியில தான் வந்து கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் விஜயநகர கட்டடக்கலை பாணியில வந்து மறுசீரமைச்சிருக்காங்க. இந்த கோயிலோட ஸ்தல புராணமா சொல்லப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல துர்காசுரன் அப்படிங்கிற அசுரன் வந்து மக்களை துன்புறுத்திட்டு இருந்திருக்காங்க. அப்போ தேவர்கள்லாம் இறைவனுக்கிட்ட போய் முறையிட்டு இருக்காங்க. அப்போ அக்னியில இருந்து ஷாகாம்பரி தேவியை வந்து இறைவன் உருவாக்கினார் என்றும் அவர் துர்காசுரனை அழித்து மக்களை மகிழ்வித்தார் அப்படின்னு வந்து புராண கதைகள் வந்து கூறுது. இந்த ஷாகாம்பரி தேவியான பனசங்கரி தேவி தான் துர்காவோட 6வது அவதாரம்னு கூறப்படுது. லோக்கல் மக்கள் பாத்தீங்கன்னா இந்த பனசங்கரி அம்மனை பல்லவா, banadavva, sunkavva, சௌடாமா, வனதுர்கான் பேர்ல வந்து அழைக்கிறாங்க. கோயில்ல துலாபார சேவையை வந்து நடத்தப்படுது. மதிய வேளையில 12 இருந்து 2:30க்குள்ள அன்னதான சேவையை வந்து வழங்கப்படுது. நீங்க பெங்களூர் வந்தீங்கன்னா கண்டிப்பா பனசங்கரியை தரிசனம் செய்ய மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஏதாவது இருந்தா அதை கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. இன்னொரு வீடியோல இன்னொரு கோயிலை பத்தின டீடைல் இன்ஃபர்மேஷனோட நம்ம சந்திக்கலாம்.